சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்து வருவதாக வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். வானிலை மையம் தரப்பிலிருந்து என்ன அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. கடந்த 2 தினங்களாக சென்னையில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததனுடைய எதிரொலியாக இன்றைய தினம் வெப்பச்சலனத்தின் காரணமாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர் மழையாக இது இருக்குமா என்ற கேள்விக்கும் அவர்கள் தற்பொழுது பதிலளித்திருக்கிறாங்க. பிற்பகல் 1 மணி வரையிலும் சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது வானம் மேகமூட்டக்கூடிய சூழல்ல சென்னையினுடைய நகர்ப்பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைப்பதிவு ஏற்பட்டு வருகிறது. பெரும்பாலான இடங்கள்ல பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடிய சூழல்ல சில இடங்கள்ல பலத்த காற்றுடன் கூடிய மழையாக மழை பெய்து வரக்கூடியதும் பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கிறது. சென்னையினுடைய தலைமைச் செயலகம் அமைந்தக்கூடிய பகுதி, அண்ணா சாலை, அடையாறு, கிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த மழைப்பொழிவு இருக்கிறது. அதே போன்று புறநகர் பகுதிகளில் மாதவரம், கோவிலம்பாக்கம் உள்ளிட்ட பிற பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் மழைப்பொழிவு பெய்து வருகிறது. இந்த சூழல்ல மழை பிற்பகல் 1 மணி வரையிலும் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. இடி, மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய மழையாக இந்த மழை இருப்பதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறுகிய நேரத்தில் மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய காரணிகள் ஒன்றிணைவதனால ஏற்படக்கூடிய மழை வாய்ப்பு என்பதனால இதனை முன்கூட்டியே தெரிவிக்க முடியாது என்றாலும் மழை பெய்வதற்கு முன்பாக இதை எச்சரிக்க முடியும் என்ற அறிவிப்பின் அடிப்படையில் இது தற்பொழுது இந்த முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் பிற்பகல் 1 மணி வரையிலும் சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த திடீர் மழைக்கான காரணம் என்பது வெப்பச்சலனத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழைக்கான வாய்ப்பாக இது இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய நாட்கள்ல லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு சென்னைக்கு இருப்பதனாலும் இன்று மற்றும் நாளைய தினம் வெயிலுடைய தாக்கம் சென்னையில் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையுடைய நகர்ப்பகுதிகளில் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, ராயபுரம், ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், அதே போன்று ஆழ்வார்பேட்டை, சைதாப்பேட்டை, நந்தனம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கிண்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக காலையில் மிதமான அந்த மழை தற்பொழுது சென்னை நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த மழையினுடைய பொலிவானது விரிவடைந்திருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய பிற்பகல் 1 மணி வரையிலும் நீடிக்கும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக மழைக்கான வாய்ப்பு என்பது அதற்கடுத்து உருவாகக்கூடிய மழை மேகங்களை பொறுத்து அமையும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல மேகங்கள் களைய தொடங்கி இருக்கிறதுனால பிற்பகல் 1 மணி வரையிலும் மட்டுமே மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கு பிறகாக காற்றுடைய போக்கு மற்றும் வெப்பச்சலனம் உள்ளிட்டவனுடைய காரணங்களால மழை மேகங்கள் குவியும் பொழுது சென்னைக்கு மீண்டும் மழைக்கான வாய்ப்பு ஏற்படுவதெல்லாம் என்ற ஒரு தகவலும் வானிலை ஆய்வு மையத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது பெய்யக்கூடிய திடீர் மழையின் காரணமாக சென்னையினுடைய வாகன ஓட்டிகள் தற்பொழுது வெயிலினுடைய தாக்கத்திலும் தப்பித்தாலும் திடீர் மழை என்பதனால அவருடைய அந்த இருசக்கர வாகனம் செல்லக்கூடியவர்கள் மழைக்கு அவர்கள் ஆங்காங்கே ஒதுங்கிடக்கூடியதும் பார்க்க முடிகிறது. மேலும் வாகனம் செல்லக்கூடியவர்கள் மழையினுடைய காரணங்களால் பார்வை தூரம் குறைந்திருப்பதனால முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்னையில் வாகனங்களை செலுத்துவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றி மாணிக்கம், விரிவான விவரங்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.